டான் இயர்லோப் அதாவது தோடு போட்டு காது இழுத்துட்டு வந்துருச்சு. அந்த ஹோல் ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னா, அத கரெக்ட் பண்றதுக்கு வந்து இயர்லோப் ரிப்பேர் ப்ரொசீஜர். இதுல வந்து நெறைய ஸ்கேம் நடக்குது இப்போலாம். அத வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டுறோம் அப்படின்னு ஒரு பார்ட் ஆஃப் பீப்பிள் சொல்றாங்க. இல்ல பார்லர்லலாம் பார்த்தீங்கன்னா, அது ஆசிட் வச்சு கரெக்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஆசிட்லாம் வச்சு இயர்லோப் கரெக்ஷன வந்து நம்ம இயர்லோப் ஹோல வந்து அடைக்கும்போது, அந்த இயர்லோப் ஃபுல்லாவே இது வந்து செதஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த இயர்லோப் ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் ஆயிடும் அந்த ஆசிட் வைக்கும்போது. அந்த மாரி வர பேஷண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இயர்லோப் வந்து ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா, அத மறுபடியும் ரீகிரியேட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படியே பண்ணுனாலும் நேச்சுரலான இயர்லோப் மாதிரி வராது. அப்புறம் இந்த க்ளூ போட்டு ஒட்டுறதும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த க்ளூ வந்து ஒட்டாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பரா லோக்கல் அனஸ்தீசியா குடுத்து, அந்த இயர்லோப் எட்ஜஸ் ட்ரிம் பண்ணிட்டு, சூச்சர் பண்றது மட்டும் தான் இயர்லோப் வந்து அந்த பெருசான இயர்லோப கரெக்ட் பண்றதுக்கு ப்ராப்பரான டெக்னிக்.